இபிஎஸ் அவங்க சொல்றது என்னை யாரும் அடிபணி வைக்க முடியாதுன்றாங்க. திரும்ப திரும்ப பாஜக தான் கட்டளைகள் அமித்ஷாவிடம் இருந்து வருது அப்படின்னா அதுதான் சிவசங்கரி எந்த விஷயத்துல அப்படி நாங்க கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்றாங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரும் அடிபணிய வைக்க முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தான் ஆட்டோமேட்டிக்காக அவரே அடிபணிஞ்சிருவார், சொல்றதுக்கான அவகாசமே இல்லையே. அவருடைய சுயநலத்திற்காக அவருடைய அதிகாரத்திற்காக யார்கிட்ட வேணாலும் அவரே மண்டிடுவார். அதனால் அவர் அடிபணிய வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. யார்கிட்ட எப்போ அடிபணியணும்னு அவருக்கு நல்லா தெரியும். இல்லை எங்கே பண்ண எங்கே இல்லை நம்ம பேசுவோம் அதை பற்றி. முதல்ல ஒரு அழகான பொய்யை எடப்பாடி பழனிசாமி சொன்னதை இங்கே மேடமும் திரும்ப சொல்கிறாங்க. என்னென்னா, வைகோ அவர்கள் பிரிந்து சென்ற போது அறிவாலயத்தை, அதாவது திமுக அலுவலகத்தை அவங்க கைப்பற்ற முயற்சி பண்ணுறப்போ இவங்க ஆட்சி அதை எங்களுக்கு உதவி அதை காப்பாற்றி கொடுத்ததா. திமுகவை அழிக்க வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்டு வாழ்நாளெல்லாம் வாழ்ந்தவர் ஜெயலலிதா. அன்றைக்கு ஊடகவியலாளரான உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தில் இன்றைக்கு திமுக பக்கம்தான் எல்லா விதமான சான்றுகளும் இருக்கின்றன, அந்த கட்சி அலுவலகம் திமுகவுக்குத்தான் உரியது என்று சொல்லி நீதிமன்றம் உறுதிப்படுத்தியதன் அடிப்படையில் அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதற்கான அத்தனை ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அறிவாலயம் இருக்க இடம் கார்பரேஷனுக்கு சொந்தமானது, அந்த பார்க்கு எல்லாமே, அதனால் அதை அபகரிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. திரும்பவும் நீதிமன்றத்துக்கு போனோம், நீதிமன்ற தடையின் மூலமாக தடுத்து நிறுத்தினோம். அதனால் இது போன்ற பொய்களை சொல்வதன் வழியாக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால் அது பரிதாபத்திற்குரியது. அடிப்படையில் பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் எதை ஒளிவுமறைவாக பண்ணலை, ரொம்ப வெளிப்படையாக பண்ணுறாரு. அதாவது 2026 கூட்டணி கிடையாது, 29 பாஜகவோட கூட்டணி கிடையாது என்று சொல்லிய 4 மாதத்தில் திரும்பவும் கூட்டணியை அமைக்கிறார். அது அவர் எடுக்கிற முடிவு தானே. அதைத்தான் நான் சொல்கிறேன். கூட்டணியை விட்டு வெளியே போனதுக்கு 4 மாதத்தில் இந்திய அரசியலில் என்ன மாற்றம் நடந்தது? கூட்டணியை விட்டு வெளியே போனதற்கான என்ன காரணங்கள் மாறிவிட்டன? அப்புறம் சிறுபான்மை மக்கள்கிட்ட எல்லாம் போய் நான் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டேன், உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க அப்படின்னு போய் பேசுகிறார். 4 மாதத்தில் என்ன காட்சி இந்திய அரசியலில் மாறியது, தமிழ்நாட்டு அரசியலில் மாறியது? இவங்க உடனே போய் திரும்பவும் பிஜேபியை புனிதமாக நினைத்து ஏற்றுக்கொண்டு அவர்களோடு போய் நிற்பதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? கூட்டணி கணக்கு தானே மனுஷன். அதைத்தான் சொல்றேன். அந்த முடிவை கூட பழனிசாமி அவர்கள் தானே எடுக்கறாங்க, பாஜகவுக்கு ரோல் இல்லன்றாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா கூட்டணியை பத்தி அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, யாரோட நாங்கள் கூட்டணி வைப்போங்கிற பிப்ரவரி மாதத்தில் பேசுகிறாரு. யாரோட கூட்டணி வைப்போங்கிறத தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவர் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதை முடிவு பண்ணுறாரு, கூட்டணி அமைக்கிறார் என்றால் நாங்கள் கேட்பது என்ன நிர்பந்தம்? ஒன்றும் இல்லைங்க, டெல்லிக்கு போய் நான் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறாரு? அமித்ஷா வீட்டுக்கு போகிறாரு. அப்போ கனிமொழி கேட்பதில் என்ன தவறு? அங்கே தான் உங்கள் அலுவலகம் இருக்குது, இங்கே சொல்லிட்டு தான் போனீங்க. நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அங்கே இருக்க ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு போவாங்கன்னு. அவர் ஸ்ட்ரைட்டாக அமித்ஷா வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அமித்ஷா வீட்டில் ஏடிஎம்கே ஆஃபீஸ் இருக்குங்கிறது தானே கனிமொழி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இன்னொன்று, ஆட்சியை பார்த்தீங்கன்னா மேடம் சொல்கிறாங்க அது இந்த 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்ததுக்காக தான் அதிமுக இது ஆட்சியை பிஜேபி காப்பாற்றுச்சுன்னுலாம் சொல்லலை, மருத்துவக் கல்லூரியை சொன்னார். எங்கே அந்த எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் எடுங்க, அங்கே அப்படி ஏதாவது ஒரு வாசகம் இருக்கான்ட்டு. அந்த 4 வருடமும் பாஜக தான் அந்த ஆட்சியை காப்பாற்றியது என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன என்று அறிய விரும்புகிறோம். எப்படிங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அன்னைக்கு அவங்களுக்கு 123 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அப்படி இருந்து அவங்க தங்கள் ஆட்சியை தாங்கள் நடத்துறோம்னு தான் எவ்வளோ நாளாக சொன்னாங்க. ஆனால் அதுக்கு இப்போ இவர் டிடி விதினரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார். இது அதிமுகவை அவமானப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன அந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா எங்கே தீர்மானிக்கப்பட்டது, எப்படி தீர்மானிக்கப்பட்டது? அன்றைக்கி பாருங்கள் சசிகலா பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் கவர்னர் போய் டெல்லியில் உட்காந்துக்கிறார். அப்போ அந்த அம்மாவுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் அங்கே உட்காந்துக்கிறார். அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா குழப்பங்களும் நடந்து பல போராட்டங்கள்லாம் நடந்து என்னென்னோ அதிமுக நடந்துச்சு. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், பிஜேபியோட கூட்டணி வச்சது என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. அதான் ஒரு உரிமை. அவர் தான் சொன்னார் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் வெளியே வந்துட்டோம்னு 4 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். அதுக்கப்புறம் எந்த தவறுகள் இப்போ பிஜேபி கொண்டு வந்த எல்லா சட்டங்களையும் கண்ணை மூடிக்கொண்டு அதிமுக ஆதரித்தது. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா வேளாண் சட்டங்கள்ல இருந்து தொடங்கி நம்ம இந்த விஷயத்துக்குள்ள ஒரு நீங்க சொன்னதுல முக்கியமான இடம்ன்றது, இப்ப முன்பு எப்படி காட்சிகள் இருக்கும் அப்படின்னா, ஒரு கூட்டணி வைக்கணும்னா அது எந்த கட்சியா இருந்தாலும் போயஸ் கார்டனுக்கு வருவாங்க. ஜெயலலிதா அவர்கள் டிசைட் பண்ற இடத்துல இருந்தாங்க. மனுஷபுத்திரன் கேட்கறது கட்சி ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க போய் அமித்ஷாவை தான் சந்திக்கிறீங்க, அமித்ஷா கூப்பிடுற இடத்துக்கு தான்
இபிஎஸ் அவங்க அந்த இடம் தானே அவங்க சொல்றது பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு சார். அதாவது அவர் சொல்லிட்டாரு, நீண்ட நாள் கோரிக்கை தேவர் அவர்களுக்கு என்ன அந்த பெயர் வைக்கணும்ன்ற விஷயத்துக்காக தான் நாங்க போயிருக்கின்றதா. அடுத்து அவர் துணை ஜனாதிபதியை வாழ்த்து தெரிவிக்கின்றத முன்னாலே தெரிவிச்சிட்டார் சார். இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்ல சார். என்ன சார், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சரை பார்க்கவே கூடாது, பேசவே கூடாதுன்னா என்ன அர்த்தம் சார்? இது உள்துறை அமைச்சர் சார். அவரு என்ன கூட்டணிக்காக போறோம்னா சொல்லிட்டு போனாரு. அமித்ஷா சொல்லிட்டாரு. இங்க தொடர்ந்து என்ன சார் பொய் பரப்புரைகள் என்ன தெரியுமா? இப்ப சொல்றாரு பாரு, மண்டிடுறாங்கன்னு. அன்னைக்கு 63 சீட்டு எதை வச்சு இவங்க மண்டிட்டாங்க அன்னைக்கு காங்கிரஸ் கிட்ட, என்ன ஈடிய வச்சு. இன்னைக்கு கூட நேஷனல் ஹெரால்ட்ல இருந்து எல்லா விஷயங்களும் இருக்கு சார். நம்ம பேசிட்டு போனா பேசிட்டே போலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. உங்க மேல வழக்கு 2G வழக்கு 6 மாசம் உள்ள இருந்திருக்காங்க. எதை காட்டி அவங்க மிரட்டி வாங்கினாங்க 63 சீட்டு? அவர் என்ன சொன்னார்? 6 மந்திரி எதுக்கு ராஜினாமா பண்ண வச்சாரு? கலைஞர் கருணாநிதி எதுக்கு ராஜினாமா பண்ண வச்சாரு? இந்த மாதிரி மண்டிட்ட பழக்கம் எங்களுக்கு கிடையாது சார். நாங்க பிஜேபியா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் யாருடைய மந்திரி சபையை நாங்க கேட்டது கிடையாது. உங்களை போல மண்டிட்டதும் கிடையாது. பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கு. பிரதான பிரச்சனை திமுக வீழ்த்தணும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். அதுக்காக தான் இந்த கூட்டணி. அதாவது பேச வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்குது. ஆளுநரை வச்சு எண்ணற்ற தொந்தரவுகளை கொடுக்குறாங்க. இந்தி திணிப்பு ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிற கட்சி இது திமுக பேசிகிட்டு இருக்கு. அதிமுக பேசுகிறா, எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா? தினம் தினம் போராட்டங்களையும் இது தொடர்பான பிரச்சனைகளையும், இப்போ தொகுதி மறுவரையை பற்றின மிகப்பெரிய அளவுக்கான விஷயத்த திமுக தலைவர் தான் பேசினார். இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை பண்ணார். எல்லா விஷயத்திலுமே பேச வேண்டிய விஷயங்கள்னு இவங்க எதை நினைக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த எல்லாத்தையும் நாங்கள் தான் பேசுகிறோம். அது ஒரு விஷயம். இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, ஒன்றுமே வேணாங்க, ஏற்கனவே பேசின விஷயம்தான். இங்கே கூட்டணி அறிவிப்பை வெளியிடுறாங்க சென்னையில் வச்சு. அதில் அமித்ஷா பேசுகிறார் எல்லாம் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவதற்கு, தமிழ்நாட்டில் ஜூனியர் பார்ட்னர் அதிமுகவா பாஜகவா? எங்கேயாவது வரலாற்றில் நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கடந்து போகிறார். பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார். ஏன் கூட்டணியில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு ஏன் பேச மறுக்கிறீங்க? அப்போ என்ன அடிப்படை பிரச்சனை அப்படின்னா பயம். ஆட்டி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஒருபுறம் பாஜகவால் மிரட்டப்பட்டிருக்காங்க. ஒன்று கூட்டணியில் அடிப்படை இல்லை, கூட்டணியில் ஒரு அடிப்படையான விஷயம். அதாவது செங்கோட்டையன் ரிபல் பண்றாரு. எதுக்குறாரு எடப்பாடி பழனிசாமியை. இவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுகவோடு கூட்டணி வச்சிருக்காங்க. எந்த கட்சி தலைவராவது, இப்போ அமித்ஷாவை நான் சொல்றேன், அப்போ கட்சிக்குள்ள கலகம் பண்ற எதிர்க்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு பேசுவாரா? அதுல என்ன ரோல்? இன்னொரு கேள்வி அவங்க கேக்குறாங்கல்ல, 63 இடங்கள் கொடுத்த போது காங்கிரஸ் உங்களை மிரட்டுச்சா, நீங்க அடிபணிஞ்சீங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு பழனிசாமி அவங்க கேக்குறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நாங்கள் அடிபணிந்தோம் அப்படிங்கிறதுக்கான சான்று அவங்க சொல்ல சொல்லுங்க. 63 இடம் கொடுத்தோம். இப்போ இவங்க முன்வைக்கிற இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? என்றைக்காவது தமிழ்நாட்டில் கூட்டணியை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அறிவிச்சிருக்கா? கலைஞர் தானே அறிவிப்பாரு. இன்னும் சொல்ல போனால் 123 இடங்கள்லாம் கொடுத்த காலங்கள் இருக்கு. ஆனால் அடிப்படையில் என்னன்னா, யார் இங்கே மேஜர் பார்ட்னர்? ஒரு விஷயம். இன்னொன்று நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணியில் அறிவிக்கிறப்போ எதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா அமித்ஷா கையில் அந்த ரோலை முழுமையாக கொடுத்தாங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்க முடியும். ஒரு விஷயம், இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவினர்கள் வீட்டில் அந்த சமயத்தில் நடத்தப்பட்ட ரெய்டு. இன்னொன்று, ஏற்கனவே அதிமுக அமைச்சர்கள் பலர் மீது வழக்கு இருக்கிறது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் நிறுத்தி? அதாவது இவர் விஜயபாஸ்கர் மேல இருக்க வழக்கு, இன்னும் பலர் மேல இருக்கக்கூடிய வழக்குகளை நிறுத்தி வச்சுட்டு நான் சொல்றதை கேளு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் செங்கோட்டையன் விஷயத்துல ஒரு கூட்டணி ஒரு கட்சியோட வச்சிருக்கோம். அதுல கலகம் பண்ற ஒருத்தர் கூப்பிட்டு அமித்ஷா கூப்பிட்டு பேசும்போது அவரையும் பேசுறாங்கன்னா இதற்கு பேர் கூட்டணியா பிளாக்மெயிலாங்கிறத மக்கள் முடிவு. ஒரே ஒரு பாயிண்ட் மனிஷ் சொன்ன அந்த இடம், மனுஷபுத்திரன் சொல்றது, ஒரு கூட்டணியை யார் அறிவிப்பாங்கன்ற இடத்த இது நாள் வரைக்கும், நீ 63 இடம் கொடுத்த போதும் திமுக தானே மேஜர் பிளேயரா இருந்தாங்க, அவங்க தானே அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. ஆனா அங்க தன்மையே மாறிடுச்சு. டிசைட் பண்ற இடத்துல அமித்ஷா வந்துட்டாருன்றதை எப்படி? இல்ல சார், டெல்லிக்கு போய் பேச வேண்டிய விஷயங்கள் நான் நிறைய சொன்னேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, எப்படி கஷ்டப்படுறாங்க, அதை விடுத்து அவர் தொடர்ந்து நான் சொல்றேன், அதுதானே இப்ப டாபிக்கா இருக்கு. எங்க கூட்டணியை நாங்க எப்படியா, இப்ப இவங்க கூட்டணிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை சார், நாங்க எப்படி அமைச்சுக்கிறோம், என்ன பேசிக்கிறோம், இதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தேர்தலை சந்திக்கிறதா உங்களுடைய வேலை.
மக்களுக்கு என்ன செஞ்சீங்க செய்யலன்னு ஆளுங்கட்சி பேசணும். இல்ல உங்க இன்னைக்கு மகளிர் பலவீனத்தை அவங்க சுட்டி காட்டாம இருப்பாங்களா? அது அந்த இடத்தை இல்ல சொல்றாங்க. சார், நான் என்ன இது பாஜக சொல்றேன், ஆபரேட் கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க கூட்டணிக்கு அமைச்ச பிறகு எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி என்னென்ன நடக்குது, சீர்காழியில 27 கர்ப்பிணி பெண்களுக்கு தவறான ஊசியை போட்டு அவஸ்தைப்படுறாங்க, எத்தனை விஷயங்கள் இருக்கு, ஒரு பாயிண்ட்க்கு நீங்க இத பத்தில இளம் பேசுனா பதட்டம் வந்து இல்ல இல்ல கூட்டணியை பத்தி பேசி எந்த சார், நாங்க எங்க கூட்டணியை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஏன் பாத்துக்கிறோம்? நாங்க எப்படி அறிவிக்கிறோம், ஏன் அறிவிக்கிறோம்? அது எங்களோட உரிமை. அது எப்படி அறிவிக்கிறோம்? இல்ல இவங்க கூட்டணிக்குள்ள அதிகார பகிர்வு வேணும்னு யாரும் கேட்கலையா? கொடி ஏத்த முடியலன்னு சொல்லலையா? கம்யூனிஸ்ட் அலுவலகம் உடைக்கப்படலையா? எத்தனை முரண்பாடுகள் ஒரு ஆளுங்கட்சி உங்களை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. உரிமையே இல்ல. அதுதான் ஏன்னா நீங்க ஆளுகின்ற கட்சியை பத்தி பேசணும். வேங்கை வயலோட பெரிய பிரச்சனை முடியுமா? வேங்கை வயலோட பிரச்சனை இருக்க முடியுமா? சக மனிதனுடைய மலத்தை கலக்கறாங்க. இதெல்லாம் பேச வேண்டிய டாபிக் சார். இதையெல்லாம் திசை திருப்பறதுக்கு தொடர்ந்து கூட்டணி பத்தி பேசுறாங்க. இல்ல இல்ல விஜய், தொடர்ந்து கூட்டணி பத்தி பேசுறாங்க. கட்சியில இந்த நீக்கப்பட்டவங்க பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் பேசணும்னா அவங்க கட்சியில நடக்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சா 365 நாள் தேவைப்படும். அதாவது நாங்க இவங்க என்ன சொல்றாங்க, கடந்த பல தேர்தல் நடங்குறப்போலாம் திமுக கூட்டணிக்குள்ள பிரிவினை இருக்கு, அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கு, அந்த கூட்டணியில பிரச்சனை இருக்கு, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பக்கம் வந்துருவாங்க, ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு தொடர்ச்சியா திமுக கூட்டணியை பற்றி பேசியது என்பது எடப்பாடி பழனிசாமி. அப்ப ஏன் அவங்களுக்கு என்ன கவலை, நாங்க எங்க கூட்டணி எப்படி இருந்தா என்ன? அப்போ அடிப்படையில் ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் கேட்பது இவங்க கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை இல்லைங்கிறது இல்ல, இந்த பிஜேபி கூட்டணிக்காக தமிழ்நாட்டுடைய மானத்தை எப்படி அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவரும் செய்யாத கேவலங்கள் எடப்பாடி மக்களுக்கு மறதி நினைச்சிட்டு இருக்காங்க. மக்களுக்கு மறதி நாங்க யாரும் தண்டிக்கப்பட்டாங்க. 6 மாசம் நிரபராதின்னு விடுவிச்சுட்டு வெளியே வந்தோம். மேல்முறையீடு இருக்கு, அதை பார்த்து தள்ளுபடி பண்ணிருச்சு. மேல்முறையீடு தள்ளுபடி பண்ணிட்டு